ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் லார்ஜ் சைஸ்க்கு 16 பேனல் குர்த்தி எப்படி கட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த குர்த்தி கட் பண்ணுறதுக்காக நான் 3 மீட்டர்ஸ் ஆஃப் ரயான் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். ஃபேப்ரிக்கோட லென்த் நான் டோட்டலாக 49 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி விட்த் 24.5 இன்ச்சஸ் இருக்குது. நான் இந்த ஃபேப்ரிக்கை 4 ஃபோல்டிங்கில் மடித்து வச்சுருக்கேன். இப்போது இந்த கிளாத்தை நம்ம மறுபடியும் இன்னொரு தடவை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஸோ டோட்டலாக நம்மளுக்கு 8 ஃபோல்டிங்ஸ் கிடச்சிருக்கு. நம்ம இதை மறுபடியும் இன்னொரு ஃபோல்ட் பண்ணும்போது நம்மளுக்கு டோட்டலாக 16 பேனல்ஸ் கிடச்சிரும். அதுக்கப்புறமா மேலே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கணும். இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் 2 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து நம்மளோட வேஸ்ட் லென்த்தை நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். 15 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ 0.5 இன்ச்சஸ் சேர்த்து 15.5ல் இன்னொரு மார்க்கிங் நம்ம பண்ணிக்கணும். இப்போது நம்ம இந்த 2 இன்ச்சஸை இந்த வேஸ்ட் லென்த் வரைக்குமே நம்ம மார்க் பண்ணிகிட்டே போயிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஃபேப்ரிக்கோட கீழே அந்த சைட்லேருந்து 2 இன்ச்சஸ்க்கு அதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு வேஸ்ட் லென்த் 15.5 இன்ச்சஸையுமே மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி 2 இன்ச்சஸை நம்ம மேலே வரைக்குமே மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். இப்போது இந்த 2 பாயிண்ட்ஸையுமே நம்ம ஸ்கேலை வச்சு இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா இப்போ இந்த லைன் மேலேயே நம்ம கட் பண்ணிகிட்டே வந்துடலாம். இப்போ நம்மளுக்கு டோட்டலாக 2 சைடுமே 8 பேனல்ஸ் ஆஃப் ஃபேப்ரிக் கிடச்சிருக்கும். இந்த சைடு நம்மளுக்கு ஃபோல்டட் எட்ஜாக இருந்தது அப்படின்றனால நம்மளுக்கு எந்த ஒரு கட்டுமே இல்லாமல் ஃபுல் பேனல் கிடச்சிருக்கும். பட் ஆப்போசிட் சைடில் ஓப்பன் எட்ஜ் இருந்ததுனால நம்மளுக்கு 4 ஃபேப்ரிக்ஸ் இந்த மாதிரி ஹாஃப் பீசஸாக கிடச்சிருக்கும். நம்ம இதிலிருந்து 2 பீஸை இந்த சைடு வச்சுட்டு இங்கேருந்து ஒரு ஃபேப்ரிக்கை நம்ம அந்த சைடு வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். பேனல்ஸை நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்மளுக்கு கிடைச்ச அந்த 2 ஹாஃப் பீசஸையுமே இந்த மாதிரி 2 சைடோட கார்னர்ஸ்லையுமே வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். நான் பேனல்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது நம்ம ஸ்டிச் பண்ண ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணிடலாம். ஷோல்டர் 6.75 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஆர்ம் ஹோல் கீழே 7 இன்ச்சஸ் வரைக்குமே நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஃபோல்டட் சைட்லேருந்து 7 இன்ச்சஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நான் செக் பண்ணிவிட்டு மேலேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா நம்மளோட செஸ்ட் ரவுண்டை நம்ம மார்க் பண்ணணும். இதுக்கு 10.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு 1 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த ஆர்ம் ஹோல் லைனோட சென்டர் பாயிண்டில் ஒரு மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ஆர்ம் ஹோல் கர்வ் வரைகிறதுக்காக கிராஸ் மார்க் ஒரு 1.25 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கர்வ் ஷேப் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த கர்வ் ஷேப் பேக் போர்ஷனுக்கானது. இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டோட ஆர்ம் ஹோல் கர்வை மார்க் பண்ணிடலாம். இந்த கர்வ்லேருந்து கீழே 0.5 இன்ச்சஸில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போது அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம இந்த மாதிரி ஒரு கர்வ் ஷேப் வரைஞ்சிக்கலாம். இது ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு உண்டானது. இப்போது நெக் விட் மார்க் பண்ணிக்கலாம். நெக் விட் நான் 3 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா பேக் நெக்கோட டீப் நான் 6 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் நெக்கோட டீப் 5.5 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த 2 நெக் டீப்லேயுமே நான் ரவுண்ட் ஷேப் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வேஸ்ட் ரவுண்டை மார்க் பண்ணிக்கலாம். மேலேருந்து 15.5 இன்ச்சஸில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம வேஸ்ட் ரவுண்டோட மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணிக்கலாம். நான் 9.75 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேஸ்ட் கொஞ்சம் ஃபிட்டடாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட வேஸ்ட் ரவுண்டை நீங்கள் மெஷர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சீம் அலவன்ஸ் கொடுத்து இங்கே மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1 இன்ச் நான் சீம் அலவன்ஸ் கொடுத்துட்டு மேலேருந்து இதை அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறேன். கீழே ஏ லைன் அப்படிங்கிறனால நான் அதை அப்படியே ஸ்லாண்டிங்காக கொண்டு போயிடுறேன். அதுக்கப்புறமா ஷோல்டர் மார்க் பண்ண இடத்துல ஒரு 0.25 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணி ஒரு ஸ்லோப் மாதிரி இங்கே கொடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவ் கட்டிங் எப்படின்னு பார்த்துடலாம். நான் இந்த கிளாத்தை 4 ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். கீழே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கேன். நான் 17 இன்ச்சஸ் லென்த்து ப்ளஸ் 1 இன்ச் நான் அலவன்ஸ்க்காக கொடுத்து 18 இன்ச்சஸில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது மேலேருந்து 4 இன்ச்சஸ்க்கு இன்னொரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த மேலே நம்ம மார்க் பண்ண அந்த ஹைட் இருக்குது பார்த்திங்களா, அந்த எட்ஜிலேருந்து இந்த 4 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ண இடத்துல ஸ்லாண்டிங்காக நம்ம இன்ச் டேப்பை வைக்கணும். 9.5 இன்ச் எங்கே வருதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நம்ம 1 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம மேலே இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மார்க் பண்ணோம் இல்லையா, அங்கேருந்து ஸ்லாண்டிங்காக இந்த 9.5 இன்ச் வரைக்குமே இன்ச் டேப்பை வச்சுட்டு இதோட சென்டர் பாயிண்டில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா மேலே ஒரு 1.5 இன்ச்சஸில் மார்க் பண்ணிவிட்டு இப்போது இந்த சென்டர் பாயிண்ட் டச் ஆகிற மாதிரி நம்ம ஒரு கர்வ் ஷேப் வரைஞ்சிக்கலாம். இதுதான் பேக் பார்ட்டுக்கான கர்வ். இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நம்ம கீழே குடஞ்சி கட் பண்ணுறதுக்காக இந்த பாயிண்ட்லேருந்து 1/2 இன்ச் கீழே ஒரு மார்க் பண்ணிவிட்டு இன்னொரு கர்வ் ஷேப் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம சீம் அலவன்ஸ் கொடுத்த இடத்துலேருந்து கீழே ஒரு 0.25 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு இந்த கர்வை அந்த பாயிண்ட் கூட கனெக்ட் பண்ணி விட்டுறலாம். அண்ட் தென் நம்ம ஸ்லீவோட ரவுண்டு 5.75 இன்ச்சஸ் நான் கீழே மார்க் பண்ணிவிட்டு 1 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்துட்டு நம்ம லைட்டாக இந்த மாதிரி ஷேப் கொடுத்து இதை கனெக்ட் பண்ணி விட்டுறலாம்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.